பிசாசு பார்க்கட்டும். பிசாசை பகைக்க அருமையானவர்களே கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் அவ்விதமாய் போதிக்கிறது. ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். நமக்கு ஒரு பகைஞன் இருக்கான். ஆகவே பாவத்தை பகைக்க வேண்டும். பிசாசை படியாய் நீங்கள் பகைக்க வேண்டும். வியாதி பிரச்சனைன்னு வரும் பொழுது, அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் கர்த்தர் மலையை பெயர்த்து தள்ளுறதை பற்றி மறுபடியும் பேசியிருக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். பரிசுத்தத்தை பற்றி பேசுறதுக்கு மேலே மலையை பெயர்த்து அருமையானவர்களே தள்ளுறதை பற்றி பல இடங்களிலே பேசியிருக்கிறார். அந்த மலை பிசாசுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இடைஞ்சலான இருக்கிற எல்லா பிசாசுகளையும் பெயர்த்து தள்ளும்படி அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கரங்களை சோதரிப்போம்.